சித்திரக்ஷுத்ராதிபத விஷவிஷம தசாபாச வைசாசஹர்தாம் சத்ருஷேபாதி நானாதுரிதர மகாரோகசம்ஹாரகர்த்தாம் வேத்திரபிரத்யக்ஷ பஸ்மபிரதான விஜய ஸ்ரீநிதி பூதபர்தாம் நித்யம் மன்மானசப்ஜோ நிவசது பகவான் நிர்மலஞானமூர்த்தி. விசித்திரமான பில்லி சூன்யம் போன்ற துன்பங்களிலிருந்தும் விஷங்களிலிருந்தும் காப்பாற்றும் பிசாசங்களை அழிப்பவரும் சத்துருக்களால் உண்டாகும் பல இடர்களிலிருந்து காப்பாற்றுவரும் வியாதிகளை போக்குபவரும் வேத்திரம் என்னும் பிரம்பில் பிரத்யட்சமானவரும் பஸ்மத்தில் விளங்குபவரும் வெற்றி திருமகனும் நிர்மல ஞானமூர்த்தியான ஸ்ரீ பூதநாயகன் என்னும் என் மனதில் நிலை கொண்டு இருக்கட்டும். நேற்றைய தினம் அஸ்வாரூட சாஸ்தா பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் இந்திராணி சாஸ்தா காப்பாற்றினதை பற்றி பார்ப்போம். இது சீர்காழி பக்கத்தில் மூங்கில் வன சாஸ்தான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா மூங்கில் ரூபத்தில் இருந்ததுனால அதுக்கு மூங்கில் வன சாஸ்தான்னு பேர். இது நடந்தது ஸ்காந்தத்தில் இருக்குது இந்த கதை. ஏன்னா ராமாயணத்துக்கு முன்னாடி ஸ்காந்தம்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த சரணங்கள்லாம் நம்ம சொல்லும்போது கூட என்ன சொல்கிறோம்னா, நம்ம தான் இங்கே சக்தி வடிவேலன் தம்பியேங்கிறோம். அங்கே சண்முக சோதரரே தான் சொல்லுவாள். கேரளாவில் தான் பார்த்திங்கன்னா அண்ணான்னு தான் சொல்லுவாள். அதனால் விநாயகர் சாஸ்தா அப்புறம்தான் முருகர். ஏன்னா இந்த இந்திராணியை காப்பாற்றுக்க வேண்டி மூங்கில் வர சாஸ்தாவாக வரார். முன்னொரு காலத்தில் சூரன் என்னும் அசுரனால் விரட்டியடிக்கப்பட்ட தேவேந்திரன் சீர்காழி தலத்தினை அடைந்து சுய உருவில் வாழ தைரியம் இல்லாமல் மூங்கில் வடிவம் எடுத்து மறைந்து வாழ்ந்தான் இந்திரன். அசுரனின் அடியாட்கள் அங்கிருந்து சென்றபின் தேவேந்திரன் அசுரர்கள்லாம் போனதுக்கப்புறம் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறதுக்காக வேண்டி சுய உருவம் பெற்று தன் மனைவி இந்திராணியுடன் ஈசனை மனமுருகி பூஜிக்கலான. இந்திரன் இத்தலத்தில் இருப்பதை அறிந்த தேவர்கள் அங்கு வந்து கைலை சென்று ஈசனிடம் தங்கள் நிலை முறையிட தேவேந்திரனை அழைத்தார்கள். இனிமேல் தேவேந்திரனை வந்துடும், ஈசன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்திராணி என்ன சொல்கிறான், இந்த இடத்துல இந்த காட்டில் என்னை விட்டுட்டு போகிறேடே, நான் அப்படி தனியாக இருப்பேனா, இந்த காட்டுவாசிகளை என்ன பண்ணுவான் தெரியலையே, அரக்கிகள்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியலையே, சூரபத்மன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படிங்கிறான். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எதற்கு துணிந்த சூரன் தன் மனைவியை கடத்தி செல்வான் என்பதை உணர்ந்த இந்திரன் சூரன் போன்ற அரக்கர்களை ஒடுக்கும் ஒரே ஒரு தெய்வம் இந்த தர்மசாஸ்தா என்பதை தெரிஞ்சினான். குழந்தை வடிவில் இருந்த சாஸ்தாவை வணங்கி அவரை இந்திராணிக்கு துணையாக இருக்கும்படி வேண்டினான். குழந்தை வடிவத்தில் பாலசாஸ்தாவாக இருக்கார். அது பிரார்த்தனை பண்ணுறான் இந்திரன். ஐயன் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இந்திரனும் கைலாயம் புறப்பட்டான். இந்திராணியை வச்சுட்டு ஐயன் தன் பூதங்களில் ஒருவரான வீரமகாகாலரை அவளுக்கு காவலுக்கு அமர்த்தி விட்டு சென்றார். அந்த பூதகணங்கள் ஈசனை எண்ணி இந்திராணி அமர்ந்திருந்தாள். பூதகணங்கள்லாம் காப்பாற்று அப்படின்னு இந்திராணி பிரார்த்தனையோடு இருந்தாள். சிறிது நேரத்தில் தன் தோழியுடன் சூரனின் தங்கை அஜமுகி அங்கு வந்தாள். அரக்கிகள் இருவரும் இந்திராணியின் கையை பற்றி இழுத்தார்கள். இந்திரனை தவிர வேறொரு மீதும் நாட்டமில்லை என்ற இந்திராணி அவர்களுடன் செல்ல மறுத்தாள். அரக்கிகள் தொல்லை அதிகமானதும் அவர் சாஸ்தாவை வேண்டினார். தன்னையே கதி என்று சரணடைந்த இந்திராணியை ஹரிஹர் புத்திரன் ஆட்கொண்டார். இந்த இடத்துல மூங்கில் வன சாஸ்தான்னு பேர். இன்னும் மூங்கில் காட்டில் இருந்ததுனால மூங்கில் மரத்திலேயே மறைஞ்சு இருந்தாராம். ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அதனால் அந்த மூங்கில் வன சாஸ்தான்னு பேர். அதில் அவருக்கு நிறைய பூதகணங்கள் உண்டு. அந்த பூதங்கள் மாடன், ஜடையன், பொருளன், நீருடன், காளன் சொல்லி நிறைய இருக்குது. அந்த மாதிரி பூதத்தை தான் ஒரு பூதகணம் வச்சுருந்தார். அவர் ஒருத்தர் தான் காளன். அவர் காப்பாற்றினதுனால தான், அதனால் இந்த இடத்துக்கு மூங்கில் வன சாஸ்தான்னு பேர்.